அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, ஐயா நான் எவ்வளவு சரியாக இருந்தாலும் சரி எனக்கு நீதி கிடைக்க மாட்டேன்து, நியாயம் கிடைக்க மாட்டேன்து, காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்களே, காரணம் இல்லாமல் என் மேலே வழக்காடுகிறார்களே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கென்று ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். அல்லேலூயா. இந்த நல்ல ஒரு அற்புதமான வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து. நீங்கள் நியாயத்தில் நீங்கள் நிற்கும்போது, நியாயத்தின் பக்கமாக சார்ந்து நிற்கும்போது, உங்களுக்கு விரோதமாக அநியாயங்கள் நடைபெற்றாலும் சரி, காரணமில்லாமல் உங்களை பகைத்தாலும் சரி, காரணம் இல்லாமல் உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்தாலும் சரி, அவதூறான பழி சொல்களை உங்கள் மேலே சொன்னாலும், இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நியாயாதிபதிகளுக்கும் மேலாக நியாயம் செய்கிற ஒரு நல்ல தேவன், எல்லா ஜட்ஜ்மெண்ட்டை காட்டிலும் ஆண்டவர் நமக்கென்று உங்களுக்கென்று ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். தேவ நீதியில நீங்கள் நடக்கும்போது அவர் உங்கள் வழக்குகளை எல்லாவற்றையும் விசாரித்து நீதியுள்ள நியாயாதிபதியாக, நியாயத்தை நிலைநிறுத்துகிறவராக, உங்களுடைய பட்சமாக இருக்கும்படியாக அவர் சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிற ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு உங்களுடைய வழக்குகள், காரணமில்லாத உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. கேட்ட அருமையான வார்த்தையின்படி நீர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல என்னுடைய பட்சமாக இருந்து என்னுடைய வழக்கை தீர்த்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் இருந்து பாதுகாத்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.